ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 7 அதை தான் பார்க்க போகிறோம் கைஸ். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து போன பார்ட்டில் அவங்க அக்கா லூனா வந்து இந்த மாதிரி வந்து நீ மைண்டை யூஸ் பண்ணு, நீ வந்து கண்ணை ஓப்பன் பண்ணாத, கான்சன்ட்ரேட் பண்ணு, சுற்றி இருக்கிற ஆராவியெல்லாம் நீ வந்து ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல கைஸ். அதுலேருந்து சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து கண்ணை மூடிட்டு வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த மாதிரி அக்கா வந்து அவன் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரன் சேனல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு சிப்ளிங் வந்து எனக்கு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்ருப்பார் கைஸ். இந்த மைண்டை ஓப்பன் பண்ணுறது வந்து 7 ஸ்டார் வாரியர்னால மட்டும் தான் ஓப்பன் முடியும். ஆனால் ஹீரோ வந்து இப்போதைக்கு 2 ஸ்டார் வாரியராக தான் இருப்பார் கைஸ். அதனால் ஹீரோ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த லேடி லூனா இருந்துட்டு, சரி நீ ஸ்டாப் பண்ணு ஜின் அப்படின்னு சொல்லுவாள். லேடி லூனாக இருந்து அது ஒயிட் வேல் கைஸ். அவன் வந்துட்டு நீ ஸ்டாப் பண்ணு ஜின், நீ வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண, இதுவே வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணிக்கோ, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சது, நீ வந்து நீ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவா கைஸ். போனதுக்கப்புறம் அவன் நினச்சி பார்ப்பான், நீ வந்து 2 ஸ்டார் வாரியர் தான், ஆனால் உன்னோட கான்சன்ட்ரேட் லெவலும் உன்னோட பவர் மெயின்டெனன்ஸ் லெவல் வந்து சுப்பீரியர் லெவல் இருக்குது சின்ன, இந்த மாதிரியே கன்டினியூ பண்ணு என்னோடய தம்பி அப்படி சொல்லி அவர் திங்க் பண்ணிகிட்ருப்பா கைஸ். இப்போ சீன் அங்கே கட் ஆகுது கைஸ். கட் ஆகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த சேலஞ்சிங் மேட்ச் மாதிரி வைப்பாங்களா, அந்த மாதிரி சேலஞ்ச் மேட்ச் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நிறுத்தி அசம்பிள் பண்ணி, நீங்கள் வந்து இனி ஸ்பேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்குள்ளே ஸ்பேர் பண்ண போகிறீங்க, அப்போ டாப்பில் வர எல்லாருமே வந்து இப்போது ஹீரோ கூட ஸ்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லோரும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனே பார்த்துட்டு, பரவாயில்ல நல்லா தான் அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, அந்தளவுக்கு எந்த மோசமும் இல்லைன்னு சொல்ல அதில் செலக்ட் ஆனவங்கள டாப் 10 அவங்க வந்து நிறுத்தி வச்சுட்டு, யங் மாஸ்டர் உங்களோட சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதாவது ஹீரோ ஃபேஸ் பண்ணுற போகிறது வந்து அந்த எல்லாத்து கூடயுமே சண்டை கட்டி ஜெயித்தவங்க, அவங்க வந்து எலைட்னு வச்சுக்கோங்க, எலைட் வாரியர்ஸ். அதாவது அங்கே இருக்கிற எலைட் வாரியர்ஸ் கைஸ். உண்மையான எலைட் வாரியர்ஸுங்கிறது வந்து டாப் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த கிளானில். இப்போது அந்த ட்ரைனிங் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து எலைட். ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் கைஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நீங்கள் போய் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட் கேண்டிடேட்டே ஒரு ஃபீமேல் வருவாள். அவள் பேர் வந்து மீசா கைஸ். இவ வந்து ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட். அதாவது அந்த கிளான்லேயே ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் கைஸ். இவ பாஸ்ட் லைஃப்பில் ஹீரோ வந்துட்டு இப்போ அதை திங்க் பண்ணிவிட்டு அந்த இவர் இருப்பார்ல மீசா, அவர் வந்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் போன மேட்ச் என்னை தோக்கடிச்ச மாதிரி இந்த மேட்ச் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, என்னை வந்து யாருனாலே இப்போ தோக்கடிக்க முடியாது, நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாள். ஹீரோ வந்துட்டு அதையும் பார்த்துடலாம் சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து கிளாஸ் பண்ணுவாங்க கைஸ். இவன் ஃபோர்ஸாக போய் ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணிவிடுவார். பிளாக் பண்ணிவிட்டு இவன் வந்து எனக்கு பவர்ஃபுல்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியாது, இவளோட பவரே இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். ஆனால் இதை வச்சு மட்டுமே என்னை வந்து தோக்கடிச்சிட முடியும்னு இவன் நினச்சிட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது அதை பிளாக் பண்ணிவிட்டு யோசிச்சுட்ருப்பார் கைஸ். அப்படியே யோசிச்சுட்டே வந்து ஹீரோ வந்து அந்த வெப்பன் இருக்குங்களா, அவங்க உடன் ஸ்வாடில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. உடன் ஸ்வாட்லேயே வந்து ஒரே ஸ்பாட்டில் வந்து திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து இவன் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக் ஒரு யூஸ் பண்ணியிருப்பார், அதையே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். மற்ற புது டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். இவன் அந்தளவுக்கு ஒர்த்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்துட்டு நினச்சி பார்க்குறான், ஏன் வந்து யங் மாஸ்டர் வந்து ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அப்போ என்னை வந்து ஒர்த்தில்லை அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு 2 பேருமே வந்து இப்போ இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஸ்பேர் பண்ண ஆரம்பிப்பா, அதாவது சண்டை கட்ட ஆரம்பிப்பா கைஸ். சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ இருக்கார்ல மீசா, இவ வந்து அந்த டாப் கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்களா, அதில் டாப் கேண்டிடேட்டு இவ தான் டாப். அதனால் வந்து 2 பேருமே சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து என்னோடய தோல்வி ஒத்துக்க மாட்டேன், நான் என்னன்னாலும் சரி உங்களை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஒரே ஸ்பாட்டில் அடிச்சுட்டு இருப்பார்ல, திரும்ப அடிக்கும்போது அந்த கத்தி பிஞ்சு தனியாக போயிருங்க. போனதுக்கப்புறம் தான் அவள் பார்க்குறா, இது எப்படி சாத்தியம், நான் வந்து ஸ்பீடாக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம், அவரும் வந்து ஸ்பீடாக தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தார், ஆனால் ஒரே ஸ்பாட்டில் வந்து இத்தனை அடி அடிக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது, இத்தனை ஸ்பேரிங்கில் வந்து இது வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திங்க் பண்ணிவிட்டு யங் மாஸ்டர் நான் வந்து இந்த ஸ்பேரில் வந்து நான் தோற்றுட்டேன், ஆனால் அடுத்த ஸ்பேரில் வந்து நான் தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்ருப்பா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த 9 எலைட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க அடுத்து இருக்கிற 9 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஹீரோ கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறாரு. நான் வந்து 10 எலைட்டை வந்து ஒரே நாளில் ஃபேஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்கல, ஒரே நேரத்தில்
ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டாப்பில் இருக்கிற மீசாவை வந்து தோற்கடிச்சது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் கொன்றுவேன், அதாவது நான் வந்து எல்லாத்தையும் தோற்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து நான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸை வந்து அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்ருப்பார். திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இன்சிடென்ட்டு சூப்பர் யங் மாஸ்டர், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து தோற்கடிச்சிட்டீங்க. இன்னும் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் வந்து ரியல் இன்ஸ்ட்ரக்டரை அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். அவன் தான் வந்து இந்த ரிலீஸ் அந்த ஃபேமிலி டெக்னிக்கெலாம் சொல்லி கொடுப்பானுங்க. இவன் வந்து சும்மா ஸ்பேரிங் அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்ருப்பான். அப்புறம் ஹீரோ பார்த்துட்டு திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னும் ஒருத்தன் கூட ஸ்பேர் பண்ண வேண்டி இருக்குது, இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் யோசிச்சுட்ருப்பாங்க யார் அப்படி சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அந்த போன பாட்டில் வந்து ஒருத்தனை காமிச்சிருப்பான்ல, என் பேரோட மேட் டாக்காக ஒருத்தர் இருந்தான் எல்லோ ஹேர், அவனை பார்த்துட்டு நான் கூட தான் ஃபைட் பண்ணுவா வா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஷாக்காயிரும். அவன் வந்து அப்போ சை டைப் கைஸ், அவன் அந்தளவுக்கு வந்து ஒரு கோலைன்னு சொல்லலாம். அவன் அந்தளவுக்கு வந்து யாரையுமே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. அவன் வந்துட்டு யங் மாஸ்டர் நான் ஏன் வரணும் அப்படி சொல்லும்போது, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நான் உன்னை கூப்பிட்ருக்கேன் இங்கே வா, நான் என்னன்னாலும் சரி இந்த மேட்ச்சில் வந்து உன்னோட எலும்பியெல்லாம் உடைக்க போனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி கூப்பிட்ருப்பார். அவன் அடுத்த மேட்ச்சில் வந்து அவன் வந்துட்டுருப்பாங்க. எல்லாருமே பார்த்து என்ன யங் மாஸ்டர் இது பண்ணுறாரு, இருக்கலையே வீக்கானவனை போய் ஏன் யங் மாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவன் வீக் கிடையாது கைஸ். அவன் வந்து ஒரு சைட் டைப், அவனோட ஸ்கில்ஸை வந்து வெளியில் கொண்டு வராமல் இருப்பான். அவன் வந்து இந்த கிளானில் பாஸ்ட் லைஃப்பில் ஹீரோவை துரத்தி அடிக்கும்போது இவனை வந்து அதுக்கப்புறம் துரத்தி அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் எம்பையரோட மேட் டேக்காக மாறியிருப்பான். அதனால் இவனும் பவர்ஃபுல் தான் கைஸ், ஆனால் அது அவனுக்கே தெரியாது. ஹீரோக்கிட்ட வந்தோடனே 2 பேரும் வந்து ஸ்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து எடுத்தோடனே போட்டு அவனை அடி நடிக்க ஆரம்பிக்கிறார் கைஸ். அப்புறம் அதை தடுத்துட்டு யங் மாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதனால வந்து நீ என்னை வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை ஏன் வந்து இப்படி அட்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு நினச்சேன், நான் உன்னை விளையாடுறக்காக கூப்பிட்டேன்னு நினச்சிட்ருக்கேன், நான் ஸ்பேரிங்னா என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார் கைஸ். அவனுக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். இவன் அடி வாங்கிட்டு மறுபடியும் கீழே வந்துடுவாங்க கைஸ். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி சை டைப் ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி அடி வாங்கிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அதாவது ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகும்ல கைஸ். அதுதான் அந்த மாதிரி தான் அவனுக்கு திங்க் பண்ணிட்டு ஏன் எங்கள் மாஸ்டர் எனக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஸ்பேரிங் என் கூட பண்ணுற எந்திரி, நான் ஒரே தடவை தான் வந்து உன்ற மேலே கருணை காட்டி விடுவேன், அடுத்த தடவை நீ கீழே விழுந்தீங்கனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அப்போ நீங்கள் இதை தான் எதிர்பார்க்குறீங்களா எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டே வந்து அவன் வந்து 6வது ரிலீஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸ்பேரிங் மேட்ச்சில் வந்து 6வது ரிலீஸ் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடாது, இதுதான் வந்து ரூல். ஆனால் வந்து 6வது ரிலீஸ் பண்ணுவான். எல்லோருன்ட்டு அந்த மீசா இருப்பாள் அவன் இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து இதை தடுக்கணும், அவன் வந்து 6வது ரிலீஸ் பண்ணால் யங் மாஸ்டருக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஹீரோ வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தது வந்து எப்போவுமே வந்து சீக்ரெட்டாக தான் இருக்கணும், இது என்னோடய ஆர்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். சொன்னாங்காட்டி எங்கள் மாஸ்டர் நீங்கள் தயாராகிறீங்கன்னு சொல்லும்போது நான் தயாராக தான் இருக்கேன், உனக்கு 6வது யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணு, ஆனால் ஹீரோவுக்கு யூஸ் பண்ண தெரியாது கைஸ். அவன் வந்துட்டு 6வது யூஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண வருவான். வந்த ஃபஸ்ட் அட்டாக்லேயே வந்து ஹீரோ அதை பிளாக் பண்ணுவான். ஆனால் வந்து அவரோட கத்தி வந்து உடஞ்சிரும், ஏன்னா அது உடன் ஸ்பாட் தானே. இவன் 6வது யூஸ் பண்ணி அடிக்கிறான், அது வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும் கைஸ். அது ஹீரோ வந்து உடஞ்சிரும். அப்புறம் ஹீரோ இருந்துட்டு நான் நினச்சேன் இவன் பவர்ஃபுல்லானா தானே, ஆனால் இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அடிக்கிற விதத்துலேயே வந்து எப்படி நான் வந்து அடிப்பேங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டான். இதனால தான் என் போன லைஃப்பில் வந்து இவன் மேட் டாக்காக இருந்தான், என்னன்னாலும் சரி இவனை வந்து என் பக்கம் கொண்டு வந்தாகணும், இவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்டாக இருப்பான் என்னோடய சைடில் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து அந்த உடன் ஸ்பாடை வச்சு அவனோட கையில் அடிச்சிடுவார் கைஸ். அவனோட கை வந்து பிடிக்க முடியாமல் நடுங்க ஆரம்பிச்சிடும். சரியா அந்த பிடிக்கிற பவரே இருக்காது. அவன் அதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி வந்து அவரோட ஸ்பாட் உடஞ்சிருச்சுல்ல, அதனால் வந்து அவர் பின்னாடி வந்து அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவார் கைஸ். உடஞ்ச ஸ்பாட்டில் தான் வந்து அவனோட கையில் அடிச்சது தான் அவன் கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சோன்னே வந்து திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவார் கைஸ். அந்த எல்லோ ஹேர்ன்ட்டு நீ ஏன் வந்து என்னை விட்ட, நீ வந்து என்னை கொன்று அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்பேரிங் வந்து ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து ஒருத்தங்க தோல்வி வந்து ஒத்துக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ ஏன் ஃபுல்லாக முடிக்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது தேவையில்லை, நான் வந்து உன்னை கொல்லணுன்ட்டு வரல, உன்னை வந்து அடித்து எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறது வந்து எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீ இப்படியே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உன்னோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். உண்மையிலேயே ரன்ச் அண்டல் ஃபேமிலியில் வந்து அப்படிப்பட்டவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிகிட்ருப்பார். சொல்லங்காட்டி தான் இருந்துட்டு
அவனும் வந்து திங்க் பண்ணுறான், நானும் இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ வந்து மீல் டைமில் வந்து எல்லோரும் வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டுருப்பாங்க கைஸ். எல்லோரும் பார்த்துட்டு அப்புறம் இவர் இருப்பார்ல அந்த எல்லோ ஹேர்ன்ட்டு யங் மாஸ்டர் நீங்கள் போய் சாப்பாடு சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யங் மாஸ்டர் இப்போ ஹீரோ வந்துட்டு சரி விடு, நான் வந்து உனக்கு சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன், 2 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார் கைஸ். இதோட வந்து சாப்டர் 7 முடிஞ்சுது. நம்ம சாப்டர் 8 மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.